ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/9/2023 24/9/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் இன்றைய கோல்சார நிலை என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இந்த வாரத்துக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இன்றைய இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா 18/9/2023 அன்னைக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அதாவது சூரிய பகவான் கன்னியா ராசிக்கு பிரவேசிக்கிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பிரவேசிக்கிறார். நம்ம சௌரமான மாதங்களை கொண்டாடுறோம். ஏன்னா சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறது சௌரமான மாதம்னு சொல்கிறதுனால சௌரமான மாதங்களை கொண்டாடுறோம். இந்த புரட்டாசி மாதம் தனியாகவே புரட்டாசி பலன்கள் போட்டிருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஏற்றம். தகப்பனார் இல்லாதவா, பெற்றோர் இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் மிகவும் பெரிய ஏற்றமான மாதம். அவர்களுக்கு உண்டான திதி கொடுக்கறது, கர்மா பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டிய காலமாக இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுறது. இப்போ முதல் வாரம் புரட்டாசியில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரலும், அதாவது ஆங்கில தேதியில் 18/9/2023 24/9/2023 வரலும் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வக்கரகதி நிவர்த்தியாக இருக்கார். அதாவது கடகத்தில். அடுத்தது சிம்மத்தில் பார்த்தேன்னா புத பகவான் இருக்கார். கன்னியில் சூரிய பகவான் பிரவேசிச்சுடுறார். புரட்டாசி மாதம்ன்றதுனால செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கார். இதை தவிர துலாத்தில் கேதுவும் மகரத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கார். இந்த வாரம் அதாவது 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி செப்டம்பர் வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து அவர் அதாவது சித்ரா நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து போகிறார். 4ஆம் பாதத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரலும் போகிறார். அதனால் மகர ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக சந்திராஷ்டமம் யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோமேயானால் மீன ராசிக்காரர்களுக்கு, மேஷ ராசிக்காரர்களுக்கு, ரிஷப ராசிக்காரர்களுக்கு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலங்களாக இருக்குது. சரி, இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வரக்கூடியவர்கள் பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மதிக்காரகன் அதாவது 8ஆம் இடத்துல மறையும் பொழுது மனம் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகத்திக்கீரை கட்டு, இல்லைன்னா நாற்று ஏதாவது வாங்கி, அதாவது இந்த அகத்திக்கீரை கட்டு இல்லைன்னா இது இருக்கு இல்லையா, நெல் நாற்று வாங்கி அருகில் இருக்கிறவர்களுக்கு தானம் பண்ணிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமையானா முதல் நாளான 18ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி புரட்டாசி மாதமே சதுர்த்தி, அதாவது விநாயக சதுர்த்தி. பொதுவாகவே ஆவணி மாதம் அதாவது அமாவாசையிலிருந்து 4ஆவது நாள் சதுர்த்தி வரும். அந்த சதுர்த்திக்கு ஆவணி மாதத்திலிருந்து 4ஆவது நாள் ஆவணி சதுர்த்தியில் வரக்கூடியது விநாயக சதுர்த்தி. இந்த வருஷம் பார்த்தேனால் இந்த சோபகிருத்து வருஷத்தில் ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை 15ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி வந்தது. அதனால் பார்த்தேனால் உங்களுக்கு சதுர்த்தி புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வருது. இந்த சதுர்த்தியில் பார்த்தேனால் நார்மலாக பிறந்ததை நட்சத்திரத்தை வைத்தும் ஒருத்தர் மரித்ததை அவருடைய திதியை வச்சும் கொண்டாடுவோம். ஆனால் அதில் எக்ஸப்ஷன் பார்த்தேன்னா இந்த சதுர்த்தி திதி, நவமி, அஷ்டமி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன். இந்த சதுர்த்தியில் பார்த்தேன்னா ஹஸ்த நட்சத்திரம் வரணும். ஹஸ்த நட்சத்திரம் நேற்றுக்கே வந்துடுத்து, 17th அன்றைக்கே வந்துடுத்து, 17/9 இன்றைக்கி சித்ரா நட்சத்திரத்தில் இருக்குது. அது இருந்தாலும் சதுர்த்தி திதின்றதுனால
விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது பிரபல்யமாக கொண்டாடுறோம். இந்தியா முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அதையும் சொல்லிடுறேன். நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். கண்டிப்பாக விநாயகருக்கு போய் அருகம்புல் உள்ள மாலை போட்டு வாங்க, ஒரு 2 தேங்காய் இது பண்ணுங்க, 9 தரமாவது பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்புக்கரணம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அதாவது கல்யாணத்துக்கு உண்டான தடங்கள், எந்த ஒரு வேலைக்கு உண்டான தடங்கள், குழந்தை பிராப்திக்கு உண்டான தடங்கள் எல்லாமே விலகும். அதனால் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. ஏன்னா இப்போ முன்னோர்களின் வழிபாடும் இந்த மாதத்தில் பண்ணுறதுனால பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி வருது. சஷ்டி விரதம் இருக்கிறவா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவா. அதனால் சஷ்டி விரதம் இருக்கிறவா முருகனுக்கு எந்த ஒரு எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் எல்லா எதிரிகளையும் வெற்றி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இன்னைக்கு மேஷம், இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 18/9/2023 24/9/2023 வரலும் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு தேவைப்பட்டு தான் நீங்கள் என்னோடக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு சார்ட்டு போட்டுட்டு அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைய கோல்சாரத்தையும் வச்சு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் 18/9 24/9/2023 வரை ஒரு ராசியாக. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் பெண் சனியாக வக்கரகதியில் இருக்கார். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு பெயர்ந்து போகிறார். புரட்டாசி மாதம் பிறந்து விடுறது. ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். 7, 8 பரிவர்த்தனை இருக்குது. அது தவிர 6ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகத்தில் அமையிறது. அதனால் 6, 7, 8, 9 இந்த 4 கிரகங்களும் 4 ராசியும் ஆட்சி பெற்ற கிரகங்களோடு இருக்கிறதுக்கு சமம். இந்த வாரம் 7, 8 பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலியமாக நட்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய செய்தி வெளிநாட்டவர் மூலியமாக வரும். அது தவிர உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புத பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் மறைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஷேர் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் இந்த கரி, இரும்பு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவா, அது தவிர வெல்டிங், டர்னர், ஃபிட்டர் இந்த மாதிரியான உடல் உழைப்பு பண்ணக்கூடியவா, ஹெச்ஆரில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதை தவிர 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக வெளிநாட்டு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 18/9/2023 முதல் 24/9/2023 வரை உண்டான வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் உங்களுடைய ராசியின் 6ஆம் அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 9ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறதுனால வேலையில் உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒரு புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய கடன் வாங்குவீங்க. புதுசாக ஒரு வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்குன்னு கடன் வாங்கி வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 20ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார், ஒரு 7 மணி வரலும். அதற்கு பிறகு 22ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வர, 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறோம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
சுக்கிர பகவான் மூலியமாக வேலையில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கிடக்கும். சீனியர் பீப்புள் உங்களை வந்து பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த வாரம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு சற்று செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றதையும் சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.